ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு 20 பேர் 100 பேர் ஆகி 100 பேர் 1000 பேர் ஆகி 1000 பேர் 5000 பேர் ஆகும்போது மொத்தமா அந்த 15 வருஷத்துல ஃபிளாப் பண்ணிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. வழக்கு தொடுத்து போராட்டம் போனது 3000. இன்னும் தெரியாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் கம்ப்ளைண்டே கொடுக்கல. இப்போ நீங்க இந்த போட்டிங்கன்னா இது கீழே கமெண்ட்ல நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இது போலீஸ்ல போயாச்சுன்னா நானே இதில் 35 வருஷமா இருந்திருக்கேன். இந்த இதில் போலீஸ்கார் ஏமாந்துருக்காருன்னு சொல்லி யாருமே எனக்கா சுற்றி யாருமே பாவப்படலை. நான் போய் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், சரிங்க சரி நீங்கள் போய் அதாவது நீங்கள் போய் அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க வைங்கன்னு தான் பேசுகிறேன். தவிர சரி ஐயோ பாவம் நம்ம ஆள் இப்படி ஏமாந்துருக்காரு, டிபார்ட்மெண்ட்கார் ஏமாத்துற யாருமே எனக்கு பாவப்படலை. போலீஸுங்கிறது ஒரு பாவமே பார்க்கல என்ன. அதாவது மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் போய் எல்லோரும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் உடனே போட்டாங்க. உடனே போட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் வந்து அப்ஸ்டண்ட் ஆகிட்டாப்புல, ஓடி போயிட்டாப்புல, எங்கே இருக்கிறாப்புலன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து எஸ்ஐடி போட்டாங்க, ஸ்பெஷல் டீம் போட்டும் தேடினாங்க. தேடி ஆமாம் 2019 எஸ்ஐடி போட்டாங்க. உடனே எஸ்ஐடி போட்டு தேடினாங்க, ஆள் சிக்கவே இல்லை. அப்புறம் வந்து கொரோனா காலம்னு சொல்லிட்டு கொரோனா காலம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்ச அப்புறம் 21 போய் தெலுங்கானாவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் 1 மாதம் தான் உள்ளே இருந்தாங்க. 1 மாதத்துலேயே பெயிலில் வந்துட்டாங்க எல்லாருமே.